ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு 17வது நாள். ஆமா. என்ன டிஃபன் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு செய்ய மாதிரி தோசை மாவுக்கு அது என்னது அரிசி ஊற வைக்க வேண்டாம், உளுந்து வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். ஆனா டக்குன்னு 5 நிமிஷத்துல சூப்பரான ஒரு கல் தோசைனாலும் ரெடி பண்ணலாம். ஆமா, அது என்னன்னா அதுக்கு வேண்டி நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். பாம்பே ரவைன்னு சொல்லுவோம்ல, கோதம்பு ரவையும் எடுக்கலாம். பாம்பேல இருந்து வருமா? கண்டிப்பா அதை யாருக்கு என்னதுன்னு அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் இது ஏன் பாம்பே ரவைனா, நம்ம ஊர்ல தான் பாம்பே ரவைன்னு சொல்லுவோமா, இன்னும் அது நமக்கு தெரியல. ஆனா இந்த வெள்ளை ரவை நான் எடுத்திருக்கேன். அதே அளவுல இன்னைக்கு நம்ம அடுத்தால எடுக்க போறது அவல், வெள்ளை அவல். சரி, எவ்வளவு எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்ல அவலும் எடுத்துருவோம். நான் ரெண்டுமே ஒரே அளவுல எடுத்து விட வேண்டியதுதான். எடுத்தாச்சா? இந்த அவலை மட்டும் ஃபர்ஸ்ட் கழுவிட்டு கோர போடுவோம். அவல் நம்ம கழுவிட்டோம், அதனால அவள் முங்காடி அளவு கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி கோர வைப்போம்னா. அதுமாதிரி ரவையும் அதே மாதிரி தான் லைட்டாக இது பண்ணுவோம். இந்த ரெண்டும் சட்னி ரெடி பண்ண நேரத்தில் கவுந்தா போதும். அது 5 நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? ஒவ்வொரு ஆளுக்கு ஸ்பீடு பொறுத்து. கார பூண்டு சட்னியாக நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்காக இதுக்கு தக்காளி ஆட் பண்ண போறதில்ல, ஒரு பல்லாரி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன உள்ளி போட்டால் இனிப்பாயிரும், அதனால பல்லாரி இந்த இதாயிரும், ரொம்ப காரமாயிரும், அதனால பல்லாரி போட்டிருக்கேன். இது காஷ்மீரி சில்லி தான், உங்களுக்கு எரிப்புக்கு தகுந்து போட்டு விடலாம். காஷ்மீரி சில்லி அந்த தண்ணி வெந்நில கோர போட்டதுனால இந்த கலர்ல வந்துருக்கு. ஓகே, நான் தேவைக்கு போட்டிருக்கேன், காணாட்ட நம்ம பார்த்துக்கிடலாம். அதே மாதிரி ஒரு துண்டு புளி, உப்பு, போட்டுடணும். பூண்டு போட்டு இது கூட போட்டு நான் அரைக்க போறதில்ல, தாளிக்கும் போது சதைச்சு போடுவேன். சரி, அது எப்படி இருக்கு டேஸ்ட்னு பார்க்கலாம்ல. லைட்டா டேஸ்ட் பாருங்க, காட்டமா தான் இருக்கும். எஸ், ஏன்னா ஒண்ணு புரிஞ்சுடுங்க, இந்த ரவை அவல் எல்லாமே மண்ணு கணக்காக தான் இருக்கும், ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதை டக் டக்கு நம்ம ரெடி பண்ணதுனால டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி காரசாரமா வச்சு சாப்பிடும் போது மட்டும்தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி தோசைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி. அவல், சேமியா இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே ரெடி பண்ணல. கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன். எண்ணெய் காயிட்டு கடுகு பொரியணும், பருப்புனா உளுந்தம்பருப்பு, 2 ஜீரகம். எதுக்கு இதெல்லாம் ஜீரகம் நான் போடுவேன்னா, கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்காக வேண்டி ஜீரகம் போட்டிருக்கு. கருவேப்பிலை, சட்னி தண்ணியாம கட்டியா வச்சது நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப கட்டி இல்லாம வைப்போமா. கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம இதை போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு
நான் சின்ன பூடுனால ஒரு 10 காணம் பூட தள்ளி போட்டிருக்கேன். ம். போட்டு எண்ணெயில இந்த பூடு வசங்கணும். அப்பா எல்லாம் ஒண்ணு போல ப்ரௌன் கலர் ஆயிட்டு பாருங்க. சரியா? மனம் வந்துட்டா ஆமா. இனிமேல் இந்த சட்னி சேர்த்து லைட்டா ஒரு கொதி வந்தாலும் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். போதும், இந்த இது போதும்னா ரெடி ஆயிட்டா சட்னி. இனி என்ன செய்யணும், அவலு ரவை ரெண்டுலேயுமே தண்ணி இல்லாம நம்ம வந்து எடுக்கணும். இந்த ஏன்னா மாவு அரைக்கும் போது வந்து ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாதுலாம், அதுக்காக இல்லைங்க வரேன். இல்லை இப்படி புளிஞ்சுக்கிடணும். இப்போ தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். தண்ணி அப்புறம் தேவைப்பட்டு அரைச்சிடலாம். சரியாப்பா, நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோன்னு வைங்களாம், தோசை மாவுலேருந்து தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து தோசை வராது. இதே மாதிரி அவளையும் நம்ம என்ன செய்யலாம், அவள் இல்லை ரவை. அதுக்கப்புறம் காணாட்ட நம்ம எதுவும் பண்ணிக்கிடலாம். இந்த அவல் இந்த ரவையை பாருங்களா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதான் நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரம் தான். ரவை அவலு இது கூட உப்பு, காணட்டை ரெண்டாவது ஆட் பண்ணிடலாம்னா நம்ம உடனே ரெடி பண்ணனால லெமன் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணலாம். ரொம்ப இல்லை, ஒரு ஸ்பூன் போல ரெடி பண்ணா ஊற்றினா போதும். சரியா? அடுத்தால ஆட் பண்ண போகிறது சோடாப்பு. அதுக்கப்புறம் 2 ஓமம். ஆமா, ஓமம்லாம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சரி, இவ்வளோதான். ரொம்பலாம் போடல, லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் போல். ஃப்ளேவர் தெரியணும், ஆனால் ரொம்ப தெரியக்கூடாது. தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துருவோமா? மாவு தேவைப்படுமோ அதுக்கெல்லாம் தட்டி வச்சுட்டு தோசை தோசைகள் காய்ப்பா.
தோசைகள் மாவு ரெடி. மாவு ரெடி. இந்த மாவை லைட்டா டேஸ்ட் பாருங்களாம். இந்த பாரு மாவு இப்படிதான் இருக்கும். ஓகேயா? ஏன்னா அது கொஞ்சம் இதா பசை மாதிரி இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டு என்ன செய்யக்கூடாது. முருகல் தோசை இல்லை, முதல்ல கட்டி எதுவுமே ஃபர்ஸ்ட் கல் தோசை மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் முருகல் தோசை. ஆனால் இந்த சட்னிக்கெல்லாம் இந்த தோசை சாப்பிட்டா தான் டேஸ்ட். நம்ம சோடா உப்பெல்லாம் ஆட் பண்ணாலும் இங்கே பாருங்க இந்த ஹோல்ஸ் எல்லாம் சூப்பராக வேகட்டு மீடியத்தில் வைப்போம். இதெல்லாம் டக்கு ஐயோ தோசை மாவு இல்லையே அப்படியெல்லாம். ஆனால் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாங்கிறது நான் வந்து இந்த டிஃபன் ரெசிபியில் கண்டுபிடிச்சிருக்கேன். மாவு எவ்வளவு சாஃப்டோ அதே மாதிரி இந்த தோசையும் பாருங்க நல்ல சாஃப்ட். ஓகே, சூப்பரா ஒரு கலர்ஃபுல்லான. பார்த்தா இது வந்து ரவை அவல் வச்சு நம்ம செய்த தோசைன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தோசை இந்த மாதிரி இருக்கும். இதே மூலம் போட்டு அரைச்சு நம்ம வந்து இதை நம்ம ரெடி பண்ணுவோம். இதுக்கு ஒரு சூப்பரான சட்னின்னா இதுதான். உரப்புகள் நிறைய இருந்தால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட வேண்டியதான். சூப்பரா ஒரு கலர்ஃபுல்லான சட்னி, கலர்ஃபுல்லான ஒரு தோசை. சிம்பிளா என்ன செய்யணும்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. சாதா ரவை தோசை சாப்பிட்றதுல அவல் ரவையெல்லாம் ரொம்ப நல்லது. அவல் ரொம்ப நல்லது. ஓகே, கண்டிப்பா செய்து பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நம்ம வடமதி சமையலே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி என்ன வெரைட்டிஸ் டிஃபன் போடலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நேற்று ஒருத்தவங்க வந்து சமையல் நார்த் பச்சடி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம டிஃபன் வீடியோ கண்டினியூவா போடுறதுனால இதுல என்னென்ன டிஃபன் போடலாம் நீங்க எனக்கு ஐடியா கொடுத்தனால அதை நான் உங்களுக்கு போட்டு செய்து காணிப்பேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.